இத பாருப்பா, மாப்பிள்ளை கிட்ட தேங்காயும் பணத்தையும் கொடுத்து சம்மந்தத்தை உறுதிப்படுத்து. ஆனா அம்மா, முகூர்த்த நேரம் தான் முடிஞ்சிருச்சேம்மா. முகூர்த்த நேரத்துல தான் தேங்காவும் பணத்தையும் மோகன் வாங்கிட்டானே. கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. மனசு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்ல நேரம் தான். முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்றது ரொம்ப சரி தம்பி. இந்த வாங்கிக்கோ. ஆனா பாட்டி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ராதா கிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசிக்கலாமா? உங்க அனுமதி இருந்தா மட்டும்தான். தாராளமா. வெளியில கோயில் இருக்கு. நீங்க வேணா ராதாவை அங்க கூட்டிட்டு போய் பேசுங்க. சரி. ராதா, ஜோடி பொறுத்து பிரமாதமா இருக்குல்ல? எங்க அம்மா எனக்காக கொஞ்ச நாளாவே பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்காக நிறைய பேரை சந்திக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சந்திக்கிறது என்ன, போட்டோல கூட அவங்கள நான் பாக்குறதில்ல. ஆனா உங்க போட்டோ பார்த்த உடனே நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா உங்களோட பேரு ராதா. ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, உங்க பேரு மட்டும் இல்ல, நீங்க முழுசாவே ராதாவா தான் இருக்கீங்க. நம்ம 2 பேரும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி தோணுது. நம்ம ஒண்ணு சேர்ந்தாதான் முழுமையடைய முடியும். இங்க பாருங்க ராதா, உங்களை விட சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கிறது கஷ்டம்தான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட விருப்பம் என்ன? என்ன? எனக்கு எதுவும் புரியல. எனக்கு கதையெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என் மனசுல இருக்க கேள்வியை நான் இப்ப கேட்கலனா அது அப்புறம் தப்பாயிடும். இங்க பாருங்க ராதா, எந்த பொண்ணுக்கும் தன்னோட வாழ்க்கையில அவளோட தன்மானத்தை தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக தன்னுடைய தன்மானத்தையே விட்டு கொடுக்கறானா, அப்ப ஏதோ விஷயம் இருக்குல்ல. அதுக்காக அவ குடும்பத்து மேல கூட கோவப்படுறா. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தானே இருக்க முடியும். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானவன். ஆமா ராதா, நான் உங்களை பத்தியும் மோகன் சாரை பத்தியும் தான் பேசுறேன். இங்க பாருங்க ராதா, ஒருவேளை உங்க மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி மோகன் சாருக்கு முக்கியமான இடம் கொடுத்திருந்தீங்கன்னா, அப்புறம் எப்படி உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கொடுக்க முடியும்? மத்தவங்களோட விருப்பத்துக்காக என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்கிறதுனால உங்களுக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதுனால நீங்களும் என்ன பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், அதுக்காக முன்னாடியே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் மோகன் சாருக்கும் நடுவுல ஏதாவது இருந்தா எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட சொல்லிடுங்க. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு பழிய நான் ஏத்துக்கிறேன். ராதா, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான உறவு. அதை நம்ம கேலி பொருளாக்கிடக்கூடாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா அண்ணா? ஆமா இருக்கு. ரொம்ப ஆழமான உறவு இருக்கு. மோகன் ஐயா எனக்கு ரொம்ப முக்கியமானவர். நீங்க கேக்குறது எனக்கு நல்லா புரியுது. மோகன் ஐயாவை நான் நேசிக்கிறேன் நான் தானே? ஆமா, நேசிக்கிறேன். மோகன் ஐயாவை ரொம்ப ஆழமா நேசிக்கிறேன். ஆனா எப்படிப்பட்ட நேசம்? உங்க ராதா ராணி மேல நீங்க வச்சிருக்க, அப்புறம் என் கிருஷ்ணர் மேல நான் வச்சிருக்க நேசம். இந்த நேசம் ஒரு பக்தை தன்னோட கடவுள் மேல வச்சிருக்க நேசம். ஏன்னா மோகன் ஐயா என்னோட வாழ்க்கையில கடவுளோட அவதாரமா வந்தாரு. என் வாழ்க்கையில நான் ரொம்ப தனிமையா இருந்த நேரத்துல வந்தாரு. அவர் வந்து என் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியை காட்டினாரு. எனக்கு சக்தியை கொடுத்தாரு, வாழறதுக்கு காரணம் கொடுத்தாரு. அதனால நான் மோகன் ஐயாவை நேசிக்கிறேன். தாமினி, எனக்கு என்னன்னே தெரியல, ஒரே படபடன்னு இருக்கு. ரெண்டு பேரும் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. இவ்வளவு நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னா சில நேரத்துல எஸ் கூட நோவா மாற வாய்ப்பு இருக்கு. மா, ராதா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். வெரி குட். அட்டை பூச்சி, உன் வீட்டுக்கு போ. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன் கூட வரமாட்டா. என்னமாச்சு ராதா? ஏமா இப்படி பதட்டமா இருக்க? என்ன விஷயம்ப்பா? மத்த சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? நான் வீட்ல இருந்தே சம்மதத்தோட தான் வந்தேன். இப்ப ராதாவும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா என்னோட பக்தியையும் கடவுள் மேல நான் வச்சிருக்க நேசத்தையும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னால புரிய வைக்கவும் முடியல. நீங்க இதுக்கு மேல புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல ராதா. நான் என்னோட ராதாவை எவ்வளவு நம்புறனோ அதே மாதிரி உங்களையும் நம்புறேன். இப்போ எல்லா விஷயமும் தெளிவாயிடுச்சு. இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்க விரும்புறேன். அதுக்கான பதில நீங்க மனசார சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ரெண்டு பேரோட மனசுலயும் வலி இருக்கு. ஆனா இந்த வலிக்கு அர்த்தம் என்னன்னு ரெண்டு பேருக்குமே தெரியல. இங்க பாருப்பா மோகன், அந்த தேங்காயும் பணத்தையும் ராமேஸ்வரத்துக்கிட்ட கொடு. இப்பவே ரிஷிக்கும் ராதாவுக்கும் நிச்சயத்தை பண்ணிடலாம்.
ஒரு பொண்ண நிச்சயம் பண்ணும்போது அவளுக்கு வளையல் போடுறது எங்களோட வழக்கம். இத கல்யாணம் வரைக்கும் போட்டுட்டு இருக்கணும். இந்த வளையல் உனக்கும் ரிஷிக்கும் ஒரு அடையாளமா இருக்கும். ராதா உங்களை கடவுளா பார்க்கறதா என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல தப்பு இல்ல. இந்த வீட்டுக்கு நீ எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தியோ அதை விட உனக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கும். இவன் நல்லா இருக்காளோ இல்ல நாசமா போறாளோ, இந்த வீட்டை விட்டு போனா போதும். ராதா, நான் உனக்கு அந்த பகவத்கீதையை எப்ப கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன ஒரு கடவுளாவே நினைச்சுக்கிட்டு எனக்காக நீ செஞ்ச காரியத்தை அந்த கடவுளால கூட செய்ய முடியாது. என் பொண்ணை எனக்கு நெருக்கமா கொண்டு வந்த, இதுவரைக்கும் என் முகத்தை கூட பார்க்க விரும்பாத பொண்ணு என்னைக்கு இன்னைக்கு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா நிஜமா ராதா, நீ ஒரு அரலூசுதான். அந்த பையனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. அவன்கிட்ட பேசினது இல்ல, பழகினது இல்ல, அதுக்குள்ள ஓகே சொல்லுங்க. நீ முதல் முறையே இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. ராதா, குருக்களோட பொண்ணு. அட என்ன ராதா, என்ன குருக்கள்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இதுக்கப்புறம் என் முகத்தில் முழிக்காத.
அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல தங்கினதுக்கு அப்புறம் நீ இருக்கியா இல்லையா என்ன ஆனன்னு கூட தெரியாது. ஆனா இப்ப கஷ்டமா இருக்கு. ஒரே மாசத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையை உன்னால எப்படி இப்படி மாத்த முடியுது? அண்ட் ஒரே மாசத்துல ஒருத்தர் எப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆக முடியும்? என்கிட்ட எந்த காரணமும் இல்ல, எந்த சாக்கும் இல்ல. ஆனா என் மனசுக்குள்ள உனக்கு அந்த பையன் சரியில்லைன்னு மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு. என்னால உன்னோட வாழ்க்கையை இப்படி உன் வாழ்க்கை கெட்டு போக என்னால விட முடியாது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசி மோகன். அவ கல்யாணம் பண்ணிக்க போறது உனக்கு ஏன் சோகமா இருக்கா? அவ ஒரு பைத்தியம். இந்த உணர்வ அவ பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நீயும் புரிஞ்சுக்காம பேசுற. இத போய் அக்கறை நினைச்சிட்டு இருக்க. இங்க பாருங்க கிருஷ்ணரே, எனக்கு ஒரே ஒரு அறிகுறி காட்டுங்க. நான் புரிஞ்சுக்கிறத சரியாதான் இருக்குன்னு. ராதாவுக்கு கல்யாணம்னா எனக்கு ஏன் சந்தோஷமா இல்ல? இங்க பாருங்க கிருஷ்ணா, எனக்கு கல்யாணம்னா ஏன் நான் சந்தோஷமா இல்ல? என் பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எனக்கு ஏன் சந்தோஷமா இல்ல? எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியலையே. ஏதோ என்னை விட்டு தள்ளி தூரமா போற மாதிரி இப்படி ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கேன். எனக்கு ஏன் இது இவ்வளவு வலிக்குது? ராதா உன்னை விட்டு போக போறா மோகன். இந்த வலியோட பேரு எனக்கு என்னன்னு தெரியுது. இந்த பதட்டத்துக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியுது மோகன். நீ எப்போ புரிஞ்சுக்க போற? இந்த பதட்டத்துக்கு என்ன காரணம் கிருஷ்ணா? அது எனக்கு இப்போ மனசு ரொம்ப கனமா இருக்கு. இன்னும் எனக்கு ஏதோ வேலை மிச்சம் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை அதனாலதான் என் மனசு பாரமா இருக்கோ? ஆனா என்ன? எனக்கு என்னன்னு சொல்லுங்க கிருஷ்ணா. ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் நீங்க எனக்கு காட்டின எல்லா அறிகுறியையும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டீங்கன்னா நீங்க எனக்குன்னு காட்டின அறிகுறிகள்லாம் எப்படி தப்பா இருக்கும் சொல்லுங்க. மோனையா, தண்ணி குடிங்க. மோனையா. ராதாவும் மோகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரதத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இது எதாச்சியா நடக்குதா இல்ல இது உங்களோட ஒரு திட்டமா? நீங்க தானே எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க ராதாவும் மோகனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் வேற ஒருத்தர் கூட எதுக்கு நடக்கணும்? ஏன் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பதட்டம், இந்த வலி உணர்வு, இது எல்லாத்தையும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இது வலி இல்ல காதல்னு. நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை காட்டுங்க. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். ராதாவும் மோகனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க கிருஷ்ணா, என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த முடிச்சு எனக்கு ஞாபகப்படுத்தும். நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள இந்த வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் விருந்தாளிங்க மாதிரி இல்லாம எப்பவுமே இங்க நிலைச்சிருக்கணும். என்ன விஷயம்ன்றது இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்படி இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னோட வேலையை இங்க முடியவே இல்லையே. மோகன் ஐயாவும் உங்களை சந்திக்க வைக்கணும். மோகன் ஐயா குஷியோட உறவை நான் சரி பண்ணணும். அப்புறம் மோகன் ஐயாவோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரு வேலை இதனாலதான் என்னோட மனசு ரொம்ப பாரமா இருக்கோ? இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இங்க பாருங்க கிருஷ்ணா, நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த எல்லா வேலையும் என்னோட கல்யாணத்துக்குள்ள நான் பண்ணி ஆகணும். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி முடிக்கணும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்னோட பாட்டி நிம்மதியா இருக்க மாட்டாங்க. நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால நிம்மதியா இருக்க முடியாது கிருஷ்ணா. என் வாழ்க்கை முழுக்க நீங்க தான் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. இப்பவும் துணையா இருங்க. ராதா,
ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணும்போது அவளுக்கு வளையல் போடுறது எங்களோட வழக்கம். உனக்கும் ரிஷிக்கும் ஒரு அடையாளமா இருக்கும். இத கல்யாணம் வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம். நீங்க காட்டின அறிகுறி போதும். நான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.